மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும். கண்டிப்பா நடக்கும். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. பலன் சொல்லுவது மட்டும் முக்கிய நோக்கம் இல்லை. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசி மாத பலன்கள். பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற 2 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுகின்ற ஒரு புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு சிறந்த யோகமான மாதமான அந்த புரட்டாசி மாத பலன்கள். ஆக புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய முத்தான பலன்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட சிறந்த யோக பலன்களை, அப்படிப்பட்ட புரட்டாசி மாத பலன்களை, பலரின் வாழ்க்கையை புரட்டி அதிர்ஷ்டத்தின் மூலம் புரட்டி போடுகின்ற அந்த புரட்டாசி மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கும்பராசிக்கு. கும்பராசியினுடைய புரட்டாசி மாத பலன்களை நம்ம இன்னைக்கு தெளிவா பார்ப்போம். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு அதே நேரம் நீ ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வருஷ கணக்கு அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்ச வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க. எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பிரச்சனை தீரணும், குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை எடுத்த கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? அவன் வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க. வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல. ஏதோ திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன். என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா? ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து நொந்து போய், எத்தனையோ இடம் ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒண்ணுமே நடக்காம நொந்து போயிருக்கும். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அவர் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதாங்க உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாங்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா,
எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தில் போய், அதாவது 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகம் இல்லை. திரும்பத்தான் சொன்னேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். இப்ப கும்பராசினுடைய பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை, 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய முத்தாக கொட்டித்தரும் ஒரு புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக புரட்டி போடுகின்ற ஒரு சிறந்த புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள். அப்படிப்பட்ட சிறந்த யோக பலன்களை நம்ம கும்பராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல புரட்டாசி மாதத்தில் ஒரு சிறந்த ஒரு தெய்வீகமான ஒரு விழா, அதை பார்த்தீங்கன்னா நவராத்திரி விழா. அதாவது முதல்ல புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போதே, புரட்டாசி தொடங்குகின்ற முதல் நாளே அமக்கலமாக, அமோகமாக, அற்புதமாக தொடங்குகிறது. பௌர்ணமி யோகத்தில் புரட்டாசி மாதம் தொடங்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு பிரச்சனையா, ஆரம்பமே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்றதை விட ஆரம்பமே அமக்கலம். புரட்டாசி மாசம் ஆரம்பிக்கிற முதல் நாளே அமக்கலமாக பௌர்ணமி யோகத்தில் ஆரம்பிக்கின்றது. அதே புரட்டாசி மாதம் நவராத்திரி விழா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தீய சக்திகள் அழிந்து நன்மைகள் பெருகக்கூடிய சிறந்த யோகத்தை அடையக்கூடிய நவராத்திரி விழா. ஒவ்வொரு இல்லத்திலும் தன் குடும்பம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக குடும்ப பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு நவராத்திரி விழா. அந்த நவராத்திரி விழா 3/10/2024 அன்று தொடங்கி 11/10/2024 ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையோடு முடிவடைகிறது. இருந்தாலும் அதனுடைய தொடர்ச்சியாக 12/10/2024 அன்று விஜயதசமி, அதாவது அசுரனை அழித்த நாள். விஜயம் என்றால் வெற்றி. ஆக விஜயதசமி என்பது வெற்றி, அசுர சக்தியை அழித்து வெற்றி பெற்ற நாள். அப்படிப்பட்ட நாள் விஜயதசமி 12/10/2024. இத்தனை சிறப்பு அம்சங்கள் இருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கை நிச்சயமாக புரட்டி போடுகின்ற ஒரு 2 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு சிறப்பு அமைப்புகளை பார்ப்போம். கும்பராசி, கும்பராசினுடைய கிரக அமைப்புகளை முதல்ல பார்ப்போம். முதல்ல கும்பராசியில் ஆட்சி உச்சம் அதாவது மூலத்திரிகோணம், ஆட்சி மூலத்திரிகோணம் வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான். அடுத்து கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, கும்பராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு, கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், அதாவது கேது இருக்கிறார். அப்புறம் புரட்டாசி 3ஆம் தேதியே புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார் கன்னிராசியில். 2 நாள் தான், புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சு 2 நாள், 3ஆம் நாள் வந்துடுறார் ஆட்சி உச்சம். இதுதான் மாற்றம். கன்னிக்கு மாறுகிறார் 8ஆம் இடத்துக்கு. அடுத்து கும்பராசிக்கு 9ஆம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் துளாராசிக்கு அதிபதியை ஆட்சி பெறுகின்ற ஒரு கிரக அமைப்பு. அவர் அதே தேதியில புரட்டாசி 2ஆம் தேதி வரைக்கும் கன்னிராசியில் இருப்பார். புரட்டாசி 3ஆம் தேதி துளாராசிக்கு ஆட்சி பெறுகின்ற நிலை. இந்த 2 கிரக அமைப்புகள் தான் கும்பராசினுடைய யோகத்தை, அதிர்ஷ்டத்தை மாற்றி அமைக்கப் போகிறது. ஒரு அதிர்ஷ்டமாக, ஒரு புரட்டி போடுகின்ற அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்டத்தோடு புரட்டி போடுகின்ற வாழ்க்கை வேற லெவல்ல ஒரு புரட்டி போட போகுது. ஏன்னா கும்பத்துக்கு 4/9 4ஆம் இடம். முதல்ல சனி பகவான் ஏற்கனவே அங்க இருக்கிற, அதை பத்தி பெருசா சொல்ல வேண்டிய. சனி பகவான் கும்பராசியில தன் சொந்த வீட்டுல தன் ராசிக்கு அதிபதி சனி அந்த இடத்துல இருந்தால் கும்பராசிக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துவதில்லை. சுய முயற்சிகள், சுய தொழில்கள், சுய முன்னேற்றங்கள் எல்லாத்திலும் சிறப்பு பெற நிலையில் எடுத்த காரியங்கள் தாமதமாக இருந்தாலும் முழு வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருக்கிறார்.
மேலும் தனஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது, குருவின் வீட்டில் ராகு இருக்கும்போது வியாபாரம் செய்கிற வியாபாரங்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நிச்சயமாக நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் ராகு இருக்கிறார். சிலருக்கு பயணத்தின் மூலம், வெளிநாட்டு பயணத்தின் மூலம் வருமானம் தரக்கூடிய இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார். சில பேர் வேறு மாநிலம் போய் உத்தியோகம், வருமானம், வியாபாரங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடியதான் ராகு செய்யக்கூடிய வேலை. அடுத்து கடந்த மாதத்தை விட குரு 4ஆம் இடத்தில் இருக்கிற, போன மாசம் குரு அதே இடத்துல இருக்காரு, இந்த மாசம் அதே இடத்துல இருக்காரு. பொதுவாக இந்த குரு பயிற்சியாகிற வரைக்கும் ரிஷபராசியும் இருப்பார். அப்ப சென்ற மாதம் குருவனுடைய வலிமையை விட இந்த மாதம் குருவனுடைய வலிமை மிக அசாதாரணமான அதிர்ஷ்டத்தை கொட்டி தருகின்ற யோகமாக கேந்திர வலிமையில் குரு வலிமையோடு இருக்கிறார். ஏன் அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்தில் துலா ராசியில் ஆட்சி பெறும் பொழுது குருவுடைய வலிமை அதிகப்படுகின்றது. குரு கும்பராசிக்கு யாரு? தனம், வாக்கு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம். தன் குடும்பத்திற்காக, குடும்ப நலனுக்காக செய்கின்ற வியாபாரம், அது வாக்கு, கல்வி. என்ன படிக்க முயற்சி பண்ணலாம்? ஒரு இன்ஜினியரிங்கோ, ஒரு டாக்டர், ஒரு ஐஏஎஸோ, ஒரு ஐபிஎஸோ, என்ன கல்வி, ஒரு பேங்காக ஒரு கல்வி, ஒரு நிர்வாகத்துக்குரியது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக வாக்கு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய குரு கேந்திர வலிமை பெறும் பொழுது கற்ற கல்வியினால் முதலில் மிகப்பெரிய உத்தியோகத்தை, எந்த ஒரு கல்வியா இருந்தால் அந்த கற்ற கல்வியினால் சிறந்த உத்தியோகத்தை தரக்கூடிய நிலை, செய்கின்ற வியாபாரம், வருமானத்தின் மூலம் சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம், வாகன யோகத்தை பெறக்கூடிய யோகம், பதவி யோகத்தை, அரசாங்க பதவி யோகத்தை பெறக்கூடிய யோகம் என்பதுதான் இந்த 4ஆம் இடத்தில் குரு இதுவரை இல்லாத அளவுக்கு புரட்டாசி மாதத்தில் பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு செல்கின்ற யோகத்தை தரப்போகிறது இந்த கும்பராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் பதவி யோகம், சொத்து யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தையும் தரக்கூடியது. புரியுதா? வாகன யோகம், சொத்துக்கள் யோகம், பதவி யோகம், செல்வ யோகம், தன யோகம், திருமண யோகம், புத்திர யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தை தரக்கூடியது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. அதற்கு காரணம், கடந்த மாதத்தோட குரு வலிமையாகக்கூடிய காரணம் சுக்கிரனுடைய வலிமை தான். ஏன் அந்த இடத்துக்கு சுக்கிரன் அதிபதி, அவர் பாக்கியஸ்தானத்தில் போய் ஆட்சி பெறுகிறார். சரி, அடுத்து கும்பராசிக்கு 3-10 செவ்வாய் 5ஆம் இடத்தில். 5ஆம் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம். செய்கிற முதலீட்டின் மூலம் வருமானம் அதிகப்படுது. செய்கிற முதலீடு, புத்திசாலித்தனம், திறமை இதெல்லாம் அதிகமாகி செய்கிற காரியம் கரெக்டாக நடக்குது. அதுக்கு காரணம் அந்த 5ஆம் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திசாலித்தனம். 5ஆம் இடத்துல போய் சரியில்லாத கிரகம் புத்தி மாறி போகும். என்னடா நம்ம ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான், என்னோட பெரிய இந்த பொழப்பா போச்சு அப்படின்னு அடுத்தவங்க சொல்லக்கூடிய வேதனை உருவாகும். சரியில்லைன்னு ஒரு சரியான கிரகம் நான் ஒண்ணுமே சொல்லலப்பா, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான்ப்பா, எனக்கு சூப்பரா இருக்கு, அவன் செஞ்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆக புத்திசாலித்தனம், செய்கிற முதலீடு, செய்கிற வியாபாரங்கள், பல உயர்வுகளை, பல முன்னேற்றங்களை பெறக்கூடிய இடம் தான் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. 5ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், உயர்வு, செய்கின்ற வியாபாரம், பதவி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, சொத்துக்கள் பெறுவது, வாகன யோகத்தை பெறுவது, அத்தனை இடமே அந்த இடத்துல அமைஞ்சுவோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றம் முக்கியமா, ஏன்னா புத்திரஸ்தானம் இல்லையா? அப்ப கும்பராசினுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றமான காலமாக ஏற்படும். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப முக்கியமான 2 கிரகம் மாட்டுக்கு. அது முதல் புதன். அந்த புதன் யாரு? உங்களுக்கு பூர்வ புண்ணிய 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அவர் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்தா திடீர் யோகம், அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற யோகம். 8ஆம் இடத்துல போய் சூரியன் புதனோட சேர்ந்து 8ஆம் இடத்துல ஆட்சி, உச்சம், மூலத்திரியன், அந்த 3மே 8ஆம் இடத்துல. கன்னி ராசி ஆட்சி பெறுகின்ற இடம் தான் புதன். அப்ப கும்பராசிக்கு எதிர்பாராத யோகம், அதிர்ஷ்டம், எதிர்பாராத மற்ற ஒரு, அதாவது அடுத்தவர்களால் மிகப்பெரிய ஒரு நன்மை யோகத்தை அடையக்கூடிய ஒரு இடம். நீங்க கஷ்டப்படவே வேணாம், உங்களுக்கு எல்லா வேலையும் மற்றவங்க வச்சு கொடுத்துருவாங்க. காசு கூட அப்படியே கொட்டும். பரவாயில்லையே, உன்னை நம்பி இந்த பொறுப்பை போடச்சோம், இந்த அளவுக்கு ஒரு நாள் அவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இருக்கும்.
யாரையும் நம்பி இந்த வேலையை செய்யலாம். ஒரு தொழில் இறங்கலாம். அடுத்தவர்களை நம்பி தொழில் இறங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம். செய்கின்ற தொழில் வருமானத்தில் பல மடங்கு உயர்வு தரக்கூடியது. காசு பணம் கொட்டக்கூடிய யோகம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல திருமண யோகம், கல்வியால் யோகம், செய்கின்ற வியாபாரத்தால் யோகம் என்று பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. புரிஞ்சுங்களா? ஆக 8ஆம் இடம் என்பது ஒரு தொழில் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தசம தொழில் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம். அப்ப தொழில் செய்கின்ற தொழில், வியாபாரம், வருமானம், அதே நிலை வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு எல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல நேரம். அடுத்த பயிற்சி இந்த சுக்கிரன். ஏன்னா புதன் அது அதே தேதியில சுக்கிரன் ஆட்சி வருகின்ற ஒரு காலமாகுது. அதே 19/9/2024 பாக்கியஸ்தானத்தில், அதாவது 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கார் யாரு? இடம், வீடு, வாகன யோகங்கள், கல்வியால் உத்தியோகங்கள் என்று ஒரு சிறந்த யோகத்தை, கட்டில் சுகமத்தை என்று பொன் பொருள் செல்வங்கள் அத்தனை யோகத்தை தரக்கூடிய 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா, அப்ப அதை விட 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு அப்படியே யோகங்கள் கூடிக்கிட்டே போகும். அதிர்ஷ்டம் என்றால் இதுதான் அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவி, நீண்ட தூர பயணம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு உத்தியோகம், வெளி மாநில உத்தியோகம், அரசாங்கத்தில் உயர் பதவி என்ற அத்தனை யோகங்களையும் தரக்கூடிய இடத்தில் சுக்கிரன் புரட்டாசி 3 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சுக்கிரனாக அமைந்து விடுகிறார். அதுல மாற்றமே இல்லை. இப்படிப்பட்ட சிறப்பான யோக பலன்கள் புரட்டாசி மாதம் நிச்சயமாக கும்பராசிக்கு நிச்சயமாக பலரின் வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு கொண்டு சொல்ல போகிறது. அதில் துளி கூட மாற்றமே இல்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள், சந்தேகங்கள், சரியா நடக்கல அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள், அத்தனை கும்பராசிக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். ஆனா இது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, ஏதாவது அந்த தனிப்பட்ட ஜாதகத்தை தான் உங்களுக்கு சரியா நடக்கக்கூடிய விஷயங்களும் அதுல வரும். உங்களுக்கு ஏதாவது நடக்கல அப்படின்னா உங்க தனிப்பட்ட ஜாதகம். ஏன்னா இது பிரம்மனால், அதாவது பார்த்தீங்கன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை உங்க தலையத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் இறைவனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் இறைவனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். அதனால தான் திரும்ப என்ன சொல்றேன்னா, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இறைவன் படைத்த ஜோதிடம் எப்படிங்க தப்பு வரும்? எப்படி தவறு வரும்? மனுஷன் எழுதுனதில்லை ஜோதிட சாஸ்திரம் எல்லாம், மனுஷன் படைத்ததில்லை, இறைவனால் படைக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இது இந்த காலத்தில் நடக்கும் என்று பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அங்க விபாத்து இங்க விபாத்து எங்கேயும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியும் நல்லது நடக்க வேண்டும். அவரை பார்த்து அவர் சொன்னால் அப்படியே நடந்துன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். இந்த ஆளையும் பார்த்து ஒன்று நடக்க அப்படின்ற வேதனை வந்துடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியும் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். அதுக்காக கீழே நான் அந்த விளக்கம் கொடுக்கறது காரணமே தான். 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துட்டேன். எனது 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஒரு பலன் உங்களுக்கு சரியா நடக்கலைன்னா ஒன்று உங்களுக்கு நான் ஜாதகம் தப்பானுங்க, இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பானுங்க. அதுதாங்க காரணம், வேற எந்த காரணமே இல்லைங்க. வேற எந்த காரணமே இல்லை. பார்த்துட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி நல்லது நடக்கும். நடந்தையாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். எல்லாரும் வாழ்க வளமுடன், நிறைந்த செல்வங்களுடன், நல்ல யோகங்களுடன் சிறந்து விளங்க வேண்டும்.